1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம யாரை பேட்டி எடுக்க வந்திருக்கோம்னா, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், இன விடுதலையின் நிறுவனர், வழக்கறிஞர் அண்ணன் பேச்சுமுத்து அவர்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு குறிப்பு என்னென்னா, வேட்பாளர் என்பது அண்ணனுக்கு இப்போ சமீபத்தில் திருமணம் நடந்துச்சு. அந்த திருமண பரிசாக அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. எப்படிண்ணே போயிட்டுருக்கு கலவரம்? நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கோம்ண்ணே. சரிங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி களத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, களத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இது வரைக்கும் பேசாமல் இருந்த விஜய் சீமானை பற்றி பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரூரில் மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்த வந்தார். ஆனால் அந்த 41 மக்கள் இறந்து போனாங்க. வந்த மக்கள் விஜயை பார்க்க வந்த மக்கள் தான். 41 பேர் செத்து போனாங்க. ஆனால் அந்த இடத்துல களத்தில் யார் நின்னா? விஜய் நின்னாருங்களா? இல்லை, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அண்ணன் வந்தார் களத்துக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சந்தித்தார். முக்கியமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்னது அது ஒன்றுங்களா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்தது. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு தேர்தலை சந்திக்க வேண்டியதானே? யார் போதே சொல்லிட்டாரு இல்லையா, 2026 தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரசியல் எதிரின்னு உங்களை யாரை சொல்கிறீங்க? நீங்கள் அரசியல் எதிரின்னு திமுக சொல்கிறீங்க. திமுக போட்டி போடுதுல. அப்போ அரசியல் எதிரியை நீங்கள் எதிர்க்கணுமா எதிர்க்கக்கூடாதா? சரி, நான் 2026 தான் போட்டி போடுவேன்னா 2025 மக்கள் பாதிப்புக்குள்ளானா உங்களுக்கு கவலை இல்லையா? கட்சி தொடங்கிட்டீங்களே, அரசியல் எதிரியை வீழ்த்தணுமா வீழ்த்தக்கூடாதா? இல்லை, வீழ்த்தணும் தான். அப்போ ஏன் களத்துக்கு வரல? நீங்கள் கள அரசியல் பற்றி பேசுகிறீங்க, அப்போ ஏன் களத்துக்கு வரல? திமுகவை வீழ்த்தணும், ஆனால் களத்தில் நிற்கணும்ல. ஆனால் அன்னைக்கு திமுகவை எதிர்த்து களத்தில் நின்னது யார்? நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நின்னுது. வேற எந்த கட்சியும் போட்டி போடல. அதிமுக நிற்கல, பாஜக நிற்கல, எல்லாம் விலகிட்டாங்க. ஆனால் தனித்து போட்டிட்டது நாம் தமிழ் கட்சி. யாரோடையும் கூட்டணி வைக்காமல் நின்னுது. ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு கள அரசியலை விஜய் அவர்கள் சொல்லி கொடுக்குறது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. முக்கியமாக இந்த கள அரசியல் அப்படின்ற பேச்செல்லாம் இப்போ வெளியில் வந்ததுக்கான முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சி அரசியல் தான். களப்பணிகள், களத்தில் இறங்கி சண்டை செய்யணும், இந்த வார்த்தைகள்லாம் நாம் தமிழ் கட்சி நாம தான் பயன்படுத்துகிறோம். களத்தில் மக்களுக்காக நம்ம நிற்கிறோம். இல்லை, ஒருவேளை ஒரு திமுகவை சரியாக நாம் தமிழ் கட்சியால் எதிர்க்க முடியாதோ, களம்னா தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுக வீழ்த்துவோம், நாம் தமிழர் கட்சிக்கு திமுக வீழ்த்துறதுக்கான சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டு. அது எப்படி சக்தி இல்லைன்னு அவர் சொல்ல முடியும்? இல்லை, கடந்த அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, கருணாநிதி, ஜெயலலிதா இவர்கள் பெரிய தலைவர்களாக கொண்டாடப்பட்டாங்க. இப்போ திமுகவின் தலைவர்னாலே கருணாநிதி தான் நினைவுக்கு வரும். இப்போ அதிமுகனா எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவுக்கு வரும். இவர்கள் இருக்கும்போதே, கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து இப்போ திமுகவை வீழ்த்தணும், திமுக தமிழின மக்களை கொன்று குவிச்சிடுச்சு, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு ஈழ போராட்டத்தை அழித்தொழிச்சிடுச்சு, திமுகவை வீழ்த்தணும், திமுக அரசியல், இந்த திராவிட அரசியல் தமிழ் நிலத்துக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அண்ணன் சீமான் அவர்கள், கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நின்று சண்டை போட்டார். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சி நின்ன தொகுதியிலெல்லாம் மண்ணை கவனுதா இல்லையா? தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தா நீ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது, உன்னால் வெற்றி பெற முடியாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபிச்சாரா இல்லையா? அன்னைக்கு எந்த ஒரு வலிமையும் கிடையாது. தேர்தலில் போட்டியே போடலை. போட்டியே போடாத போதே காங்கிரஸ் கட்சி வீழ்த்தினார்ல. அப்போ இன்னைக்கு 8% வாக்கு இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி நிற்கிறது. அப்போ இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வலிமை இல்லை, உங்களுக்கு வலிமை இருக்குன்னு நீங்கள் எப்படி பேசுறீங்க? இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, அந்த 8% வாக்கே நாங்கள் கொடுத்தது தான். 2024 அந்த மைக்கை வச்சு பேசுனதுனால தான் இன்னைக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கான 8% வாக்கு வந்திருக்கு. அது இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்காது. இந்த தேர்தலில் 1% வாக்கு வாங்குறதே பெரிய விடயமா இருக்கும் அப்படின்னு சவால் விட்டுறாங்க. யார் சவால் விட்டுறது? தாவேக்காவை சார்ந்த நாஞ்சில் சம்பத்து தான் ஒரு இடத்துல பேசினாரு, நாம் தமிழர் கட்சி 1% வாக்கு கூட வாங்காதுன்னு சொல்லிட்டு. இது போல பல சவால்களெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுக்கு காசே கொடுக்காம மக்களிடமிருந்து 8% வாக்கு, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்கை பதிவு செஞ்சிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நின்றுருக்கு.
நீ 2016 சீமான் அவர்கள் தேர்தலில் போட்டி போட போறான்னு சொல்லும்போது கூட 234 தொகுதியில் போட்டி போட வேட்பாளர் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டான். இவர்கள் தான் கேட்டாங்க, இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம். தனித்து போட்டிக்கிட்டார், வேட்பாளர் நிறுத்தினார். 2019 தேர்தலை சந்தித்தார், 24 தேர்தலை சந்திச்சாரு. களத்தில் நிற்கிறோம்ல, நாம் தமிழர் கட்சி நிற்குதுல, தனித்து போட்டிக்கிட்டு 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். ஆனால் இப்போ வந்து 1% கூட வாக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் எப்போ உங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிங்களா நீங்கள்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பேசும்போதே சொல்கிறாங்க எங்கள் எதிரி திமுக தான். திமுக அவங்கள எதிரியாக பார்க்குதா? எதிரி வாயால சொன்னா போதுமா? எதிரியா பாக்குதா உங்களை? நீங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க ராஜா சொல்லுங்க? தாவேக்கா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எத்தனை கவுன்சிலர் இருக்கீங்க, எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க? எங்க வாங்கினாங்க? அதெல்லாம் சும்மா டேட்டாவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. சும்மா விஜய் புகைப்படத்தை வச்சு நாங்க வெற்றி பெற்ற யார் எத்தனை கவுன்சிலர் பட்டியல கொடுங்க. அப்படி ஒரு செய்தியே கிடையாது, சும்மா ஏதோ பேசுறது. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, என் எதிரி திமுக தான். களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன்னா எங்கள் எதிரி திமுக. நாங்கள் களத்தில் நிற்கிறோம், எங்கள் வாக்கை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நீ ஏதோ சும்மா கூட்டம் கூடுது, பார்க்க வந்துட்டாங்க, அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க நீ நினைக்கிற. அது ஓட்டாக மாறாது என்பது தான் நம்முடைய கருத்து. இப்போது பிரதானமாக எதிர்க்க வேண்டியது திமுகவை தான் வீழ்த்தணும். இப்போ திமுகவை வீழ்த்துறதை விட்டுட்டு பாதை மாறி தாவேக்காவுக்கிட்ட நாம் தமிழர் கட்சி போய் மோதிட்டு இருக்கா. ஏன்னா அவர் இன்னும் அரசியலை சந்திக்கலை, அவர் வந்து இது வரைக்கும் தேர்தல் அவருக்கு எத்தனை வாக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் வீழ்த்த வேண்டிய திமுகவை விட்டுட்டு அதிகப்படியாக தாவேக்காவை விமர்சிக்கிறதா, தாவேக்காவை எதிர்க்கிறதா எல்லாரும் பரவலாக பேசப்படுது. அதாவது சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டியை கொடுத்துருந்தாரு. விஜய்க்கு வந்து அரசியல் எதிரி வந்து திமுகன்றாரு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சி. இந்த 4 கட்சியும் எனக்கு எதிரி தான், கொள்கை எதிரி தான் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாரு. அதே போல் அந்த பத்திரிகையில் கேட்டார், அப்போ விஜய்ங்க தம்பிங்க தட்டி விடலாங்க, நாம் எதிரியாக பார்க்கல அவரை. அவர் முன்வைக்கிற சித்தாந்தமும் அவர் பேசுகிற அரசியலும் தப்பாக இருக்கிறதால சுட்டி காட்டுறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய அரசியலை வலியுறுத்தி தமிழ் தேசிய அரசியலின் அவசியத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம். முன்னாடி கமலஹாசனை இறக்கி விட்டு மாற்றம் அப்படின்னு பேசிட்டு உள்ளே வந்தார். என்ன ஆனார்? ஏமாற்றமானார். டார்ச் லைட் வச்சுருந்தாரு, டிவியெல்லாம் எடுத்து உடைச்சாரு. இப்போ எங்கே இருக்காரு? திமுகவில் இருக்காரு. அந்த இடத்துல மாற்றம்னு பேசினார், ஏமாற்றம் ஆயிட்டாரு. அந்த இடத்துல கமலஹாசன் உள்ள வரலன்னா, கமலஹாசன் வந்திருக்காரு, அவரு கொஞ்சம் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சா, நம்பி போட்டான். ஆனா அந்த ஓட்டெல்லாம் இன்னைக்கு வீணா போச்சா? அந்த ஓட்டு அன்னைக்கே நாம் தமிழர் கட்சிக்கு மாற்று அரசியல மக்கள் தேர்ந்தெடுத்தா வலிமை வந்திருக்குல்ல. இன்னைக்கு விஜய் வராரு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து நிற்கிறது. எல்லாம் தமிழ் தேசிய அரசியலின் அவசியத்தை பேசுகிறான், தமிழ் முன்னோர்களை கொண்டாடுறான். இப்போ விஜய் வராரு. விஜய் வந்து சரி தமிழ் தேசிய அரசியல் பேசட்டும், தமிழ் முன்னோர்களை கொண்டாட்டுன்னு பார்த்தா மறுபடியும் போகிறார். எங்கே போகிறாரு? எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, பெரியாரை பற்றி பேசுகிறாரு, இன்னைக்கு ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாரு. இல்லை, யார் சிறந்த தலைவர்கள்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியாப்பட்ட ஒரு அரசியலை இவர் முன்னெடுக்கும் போது அதை எதிர்க்கணுமா எதிர்க்கக்கூடாதா? எதிரின்றது வேற, அரசியலை எதிர்க்கணும்ல. இவரை நம்ம எதிரியாக பார்க்கல, அது வேற விஷயம். அவர் பேசுகிற அரசியல் தவறு, அவர் பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் தவறான பாதையில் செல்றாங்க. ஒரு மாத குழந்தை வயிற்றில் இருக்கு, நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் விஜயை பார்க்க வந்தேன்னு ஒரு தங்கச்சி பேசுகிறாங்க. நான் பரீட்சைக்கு போகல, எனக்கு தேர்வை விட எனக்கு விஜய் அண்ணா முகம்தான் முக்கியம். என்ன முக்கியம்? பெரிய எந்த முகம் அது எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு டிவியில் பார்த்தால அந்த முகம் தான் நேரில் இருக்க போகுது. அதே போல் ஒரு அம்மா வந்து ஒரு தம்பி ஒருத்தர் இறந்துறாரு, விஜயை பார்க்க போயிட்டு இறந்துடுறாரு, செத்து போயிட்டார். அவர் போனால் போட்டுமேப்பா, விஜய்க்காக தானேப்பா உயிர் போச்சு. அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களே, அந்த மக்களை வந்து தவறாக வழி நடத்துறீங்கன்ற ஒரு வேதனை இருக்கும்ல, அந்த வேதனையில தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் எதிரியாக நம்ம பார்க்கல. இப்போ விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு தவறிடுறாரா? இல்லை வந்து ஏன்னா இது வரைக்குமே அவர் தவறிட்டார், எந்த மேடையிலுமே வந்து நீங்கள் சரியாக இருங்கன்னு நான் பேசுனதை நம்ம பார்க்கல. தவறிட்டார். விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை இன்று வரை அரசியல் படுத்தலை. ஒரு செய்தி பாருங்கள், கடைசியாக ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தான் ஒரு தம்பி அப்பப்போ மரத்தில் தாவாங்க அவங்க. நம்ம அது அப்போ கூட நம்ம அணில்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல் அடிப்போம். அது நீங்கள் என்ன அணில்னு சொல்கிறீங்க, தற்கூரின்னு சொல்கிறீங்க, கோவப்படாதீங்க, நாங்கள் அப்படிலாம் பேசலை. ஆனால் பாருங்கள், இந்த அணில் பாருங்கள், ஒரு டவர் மாதிரி இருக்குது, ஒரு இரும்பு வேலியை கட்டி வச்சிருக்கு, அது மேலே ஏறி நின்று தளபதி டிவிக்கேன்லாம் முத்தம் கொடுக்குறாப்புல. அவர் மேலே ஏறி முத்தம் கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் தவறுனா
ஏற்கனவே 41 பேர் செத்து, அது வருத்தமான செய்தி. அவன் இறந்து போனால் நாமளும் கண்ணீர் வடிச்சிருப்போம். அது ஒரு மடத்தனமான செயல்ல. மேலே ஏறி தம்பி இறங்குப்பான்ற, சரி தம்பி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இறங்குப்பா, இது அநாகரிகமற்ற செயல்பா, இப்படியெல்லாம் செஞ்சால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்பா, ஏற்கனவே ஒரு 41 பேர் சேர்த்து கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிருக்குப்பா, இது போல் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுப்பா, இறங்குப்பான்னு சொல்கிறது ஒரு தலைவனுக்கு அழகு. ஏன்ப்பா இப்படியெல்லாம் செய்யாதப்பான்னு சொல்கிறது. தம்பி நீ இறங்கு, முத்தம் கொடுப்பன்றார். அவன் இறங்கணுன்னு முத்தத்தை கொடு. எப்பா இதெல்லாம் நீ சினிமாவிலே வச்சுக்கோ, இந்த களத்தில் வேண்டாம், இது அரசியல் களம் இது. அவனும் முத்தம் கொடுத்தோன்னா அப்பா முத்தம் கிடச்சிச்சின்னு போகிறாப்புல. எதுக்கு இந்த வேலை? அரசியல் படுத்தணும்ல, இல்லைன்னா எல்லாமே ட்ரோலாக மாறி போயிருதுன்றதான் நம்ம வேதனையான கருத்து. நம்ம தாவேக்காவை நோக்கி இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு, இன்னும் பல தலைவர்கள் வரதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தாவேக்கா வலிமை அடைவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். வீழ்ச்சியும் சந்திக்காது நான், ஒரு வீழ்ச்சி கிடையாது நான். 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 36 லட்சம் மக்களும் ஏதோ போயிட்டு மைக் சின்னத்தை அழித்திட்டு விவசாய சின்னத்தை அழித்திட்டு வந்தவங்க கிடையாது. உங்களுக்கே தெரியும், நமக்கு ஒரு சின்னம் கொடுப்பாங்க, அந்த சின்னத்தை மொதல் பெட்டியில் வைக்க மாட்டாங்க, 3வது பெட்டியில் வைப்பாங்க. சரி 3வது பெட்டியில் தான் நீ சின்னத்தை வைக்கிற, சரி வை, ஆனால் அந்த சின்னத்தை கூட தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம மைக்கு சின்னத்தை கேட்டால் சீப்பு சின்னம் மாதிரி கொடுப்பான். அப்படி 3வது பெட்டியில் இருந்தும் தேடி போயிட்டு மைக்கா விவசாயா பார்த்து ஓட்டு போட்டிருக்கான். அவன் சும்மா போடலை, ஏதோ ரசிக கூட்டம் போல் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடலை. சீமான் முன்வைக்கக்கூடிய கருத்தியல், அவருடைய அரசியல் பிடிச்சி போய் அவன் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அந்த ஓட்டை நீங்கள் எப்படி கொச்சப்படுத்துறீங்க? செங்கோட்டையன் வந்தால் மாறிடுமா? இப்போ நாஞ்சில் என்ன வலிமையாடுது? நாஞ்சில் சம்பத்து வர்றது கட்சிக்கு வலிமையா? செங்கோட்டையன் வர்றது கட்சிக்கு வலிமையா? நாளைக்கு வந்து கருணாநிதி படத்தை வச்சுட்டு போறேன். அப்ப கருணாநிதி ஏற்பாங்களா? ஊழலை ஒழிப்புன்றீங்க, ஜெயலலிதா வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? அப்புறம் தாவேக்காக்கு செங்கோட்டையன் வராரு, சட்டப்பையில ஜெயலலிதா படத்தை வச்சுட்டே வராரு. தலைவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருன்றீங்க. அப்புறம் கண்டுக்கவே இல்லைன்னா அவர் எப்படி கொள்கை தலைவர்? அவர் கூமுட்ட தலைவரா இல்லையா? ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையின்படி செயல்படணும். நீ எம்ஜிஆரை பத்தி பேச, அண்ணாவை பத்தி பேச, பெரியாரை பத்தி பேச, ஜெயலலிதாவை பத்தி பேச தாவேக்க வேணாம். திமுக அதிமுக ஏற்கனவே இங்க இருக்கு. நீ என்ன மாற்று அரசியல் கொடுக்க போற? மாற்று அரசியல் இல்லை, அதனால நம்ம விமர்சிக்கிறோம். விஜயே கேக்குறீங்க, வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம். ஒரு டாபிக்ல அப்படியே போயிட்டே இருக்கு. இதை பத்தி பேசினா அது நிறைய இன்னும் பல கேள்விகள் வரும். இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. மாணவ மாணவிகளுக்கான பல திட்டங்களை அவங்க இப்போ அண்ணன் வந்து டிஜிட்டல் அமைப்புல போயிட்டு ஒரு மேடையில் ஏறி பேசுறாரு, பாரதிய பேசுறாரு. இது வரைக்கும் பாரதியை விமர்சிக்காதவங்க பெரிய அளவுல பாரதிக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. இப்போ பெரியார் தான் கல்வியை கொடுத்தாரு, பெரியார் தான் அங்க திராவிடம் தான் கல்வி கொடுத்துச்சு, தமிழர்களுக்கு கல்வி வழங்கியதே பெரியார் தான், திமுக தான் அதுக்கான அடிக்கோல் நாட்டுச்சு, மற்ற யாரும் அதை பண்ணல. இப்போ பாரதியார் படிச்சாருன்னு சொல்றீங்க, பாரதியார் முன்னாடி இருந்தவங்க படிச்சாங்கன்னு சொல்றீங்க, ஆனால் தமிழர்கள் நாங்களோ எங்க அப்பாவோ தாத்தாவோ படிக்காம இருந்தாங்க, அதுக்கெல்லாம் படிப்பை சொல்லி கொடுத்தது எனக்கு அதை வழிவகுத்தது திமுக தான் சொல்லி கொண்டாடி. அதாவது என்னன்னா அவர்களுக்கு வந்து எல்லாமே பெரியார், அதுதான் அவர்களுடைய நோக்கம். எல்லாமே பெரியார் பெரியார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஆனா நமக்கு பெரியார் வந்து இங்க பண்றதுக்கு முன்னாடியே தமிழ் முன்னோர்கள் பல பேர் பெரியார் செய்யாததை எல்லாம் செய்து காட்டியிருந்தாங்க. பெரியார் வந்து சும்மா பேசுவார, அரசியல் படுத்தினார் தவிர செயல்படுத்தல, எந்த ஒரு செயலாக்கமும் பெறல. இவர்கள் பெரியாரை முன்னிலைப்படுத்திய தமிழ்நாட்டின் தலைவர்கள் அத்தனை பேரையும் மறைச்ச பெருமை தான் இந்த திராவிடர்களை சாரும். முக்கியமா இப்ப பெரியாரை பத்தி பேசுவாங்க, ஆனா ரத்திமலை சீனிவாசரை பத்தி பேச மாட்டாங்க, அயோத்திதாசர் பண்டிதரை பத்தி பேச மாட்டாங்க, வாவுசியை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா பெரியார் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் படிக்க வச்சார். யார் படிச்சிருக்கா சொல்லுங்க, யார் படிச்சிருக்கா? அப்ப பெரியார் படிக்க வச்சாருன்னா காமராஜர் என்ன பண்ணாரு? பெரியார் ஆலோசனைப்படிதான் காமராஜர் செயல்பட்டாரு. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காமராஜரே இவர்கள் எத்தனை நாள் கொச்சப்படுத்திருக்காங்க? காமராஜரே கொச்சப்படுத்துறார். அவர்களுடைய நோக்கம் படிக்க வச்சவர் காமராஜர், அந்த செய்தி போகணும். ஒரு தமிழருக்கு அந்த பேர் கிடைக்கிறது, அந்த பேர் கூட பெரியாருக்கு கிடைக்கிறது. இப்ப நீங்க கருணாநிதி தான் படிக்க வச்சாருன்னு சொல்லுங்களா, யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க, வரவேற்பாங்க. ஆமா ஆமாங்க, கருணாநிதி தான் படிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க.
நீங்க வந்து பாருங்க. ஆனா தமிழருடைய அடையாளத்தை வந்து திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் பெரியாரை வந்து இவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இப்ப அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில 3ஆம் தேதி கூட்டம் நடத்திருக்காங்க. பெரியோர்களை போற்றுவோம்னு சொல்லிட்டு, பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க. அந்த இடத்துல பெரியாரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளப்படுத்துது. அப்ப நீங்க சொல்ற அந்த ஈவேரா ராமசாமி பெரியாருடைய பிம்பம் உடைத்தெறியும் பொறுத்திருக்கு. பெரியார் மூலமாக வளர்ந்தவர், பெரியார் மேடைகளில் வளர்ந்தவர். அவர் வந்து பெரியாரை பின்பற்றிட்டு வந்தவர். இன்னைக்கு பெரியாரை அந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை. அண்ணன் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, அது நான் வழி நடந்த பாதை, இது வழி நடத்தக்கூடிய பாதை. நிறைய படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கோம், பெரியாருடைய அரசியல் நமக்கு எந்த அளவுக்கு எதிராக நின்றுது படிக்கும்போது தான் தெரியுது. இது வழி நடத்தக்கூடிய பாதையா இருக்கிறதால இவருடைய அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்காரு. தமிழ் சனியன்னு சொல்றாரு, தமிழ் காட்டு மிராண்டி மொழின்ற தமிழை வந்து தமிழ் சனியனை அழித்தொழிக்கணுன்ற. அப்ப பெரியாரை நம்ம அழித்தொழிக்கணுமா இல்லையா? பெரியார்னா நீங்க ஈவேரா ராமசாமி சொல்றீங்க, அவரை அழித்தொழிக்கணுமா இல்லையா? அவருடைய அரசியலை அழித்தொழிக்கணும். அப்ப தமிழை ஒருத்தர் ஒழிப்பு